நேற்று தினத்தந்தி பேப்பரில் இந்தியா ஆக்டர் லேடி ஒருத்தனுடைய பேட்டி பார்த்தேன். அப்போ அவங்க டைவர்ஸ் ஆன வாட்டி கொடுத்த ஒரு பேட்டி. வருடங்கள் செல்ல செல்ல மனிதர்களின் மனநிலை மாறுகிறது, நமக்கு பிடித்தமான விஷயங்களும் மாறுகின்றன. இது ரொம்ப பொருத்தமான இது. நிறைய பேர்த்துக்கு இது உபயோகமாகும் பாருங்கள். அதே மாதிரி என் அனுபவத்தில் நான் நேரில் பார்த்தது, எந்த விஷயத்தை அதிகமாக விரும்புகிறோமோ அதையே ஒரு நாள் வெறுக்க வேண்டியிருக்கும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. பாருங்கள், என் நண்பர் ஒருத்தர் பயங்கரமான தனிப்பாட்டு பொழுதுன்னு தனி புதையில தான் இருப்பான். இப்போ ரீசெண்டாக போனப்போ சாமி மாலை போட்டு ஒரு கடை வச்சுருக்கிறான். பொறுப்பாக பார்த்துட்டு இருக்கிறான். 48 நாள் விரதம் இருக்கிறான். சச்சா அது பார்த்தாலே எனக்கு ஆவறதில்ல அப்படின்னு சொல்கிறான். அதாவது என் இரு நெருங்கிய நண்பர்கள் சிகரெட் 30 வருஷமாக குடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த புகையை பார்த்தாலே விலகி நிற்கிறாங்க. பிள்ளைங்களாம் பெருசாகிடுச்சு சச்சா அப்படின்னு. அதாவது ஏதோ ஒரு காரணத்தினால விலகி அந்த பக்கத்தில் விலகி நிற்கிறாங்க. என் சகோதரி மகள் கலப்பு திருமணம் செய்துக்கிட்டாங்க. சகோதரி கணவர் உயிராக நினைச்ச மகளே வெறுத்துட்டார். மீண்டும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேன்சர் இறந்து போயிட்டார். அதனால் எவ்வளோ அதிகம் விரும்புகிறோமோ அதை ஏதாவது ஒரு காரணத்தில் எப்போ ஒரு சூழ்நிலை வெறுக்க வேண்டியிருக்குன்னு வச்சிங்களா.